Happy morning students. நான் உங்கள் தனமேஸ். டுடே சப்ஜெக்ட் காமர்ஸ். காமர்ஸில் வந்து நம்ம 23rd சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் என்டர்பிரினர்ஷிப்போட மீனிங்ஸு, கான்செப்ட், டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இது உமன்ஸ் என்டர்பிரினரை பற்றி பார்த்தோம் இல்லையா. உமன்ஸ் என்டர்பிரினருடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு சேலஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உமன் என்டர்பிரினர்ஸ்க்கு அப்புறம் என்டர்பிரினரியல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து என்டர்பிரினரியல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். அது ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ், மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ், கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. 3ல் வந்து ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷனுக்கே வந்து 8 இது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, discovery of idea, determining the business perspectives, detailed investigations, choice of form of enterprises, fulfillment of the formalities, preparations of the business plan, mobilizations of the fund, procurement. Okay, ஃபங்க்ஷனில் டிஸ்கவரி ஆஃப் ஐடியா பார்த்துட்டோம், டிட்டர்மைனிங் தி பிஸ்னஸ் பார்த்துட்டோம், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம். டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேயா, அதாவது டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன்னா ஆழ்ந்த பகுப்பாய்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, த என்டர்பிரைனர் ஹேஸ் டு அனலைஸ் இன் டீட்டெயில் த ப்ராடக்ட் பர்பஸஸ் to produce. In other words, entrepreneur should investigate commercial feasibility of the product proposed to be produced and contact market study to ascertain the potential demand for the product. Besides, entrepreneur has to prove the sources of supply of various inputs required for manufacturing the proposed product, their respective prices and other terms and conditions. ஒரு என்டர்பிரைனர் ப்ரொடக்ஷன் செய்ய அல்லது அந்த சேல்ஸ் அப்படிங்கிற செய்ய விரும்பும் அந்த பொருளினை பற்றிய விரிவான ஒரு ரிசர்ச் மேற்கொள்ள வேண்டும். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து அந்த என்ன மாதிரி பொருளை உத்தேசித்த அந்த பொருளினுடைய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, அதாவது அந்த அதனுடைய டிமாண்ட் எப்படி உள்ளது அப்படிங்கிறத தீவிரமாக அவர் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஓகேயா, அறிந்து கொண்டு அந்த ப்ரொடக்ஷன் செய்ய உத்தேசத்தில் அந்த பொருளை வந்து என்ன செய்யணும், அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எங்கு கிடைக்கும், அதனுடைய விலை என்ன, அதனை எந்தெந்த எப்படிலாம் அதை வந்து பகரலாம், அதாவது எப்படியெல்லாம் அதை சேர்த்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் என்ன செய்ய வேண்டும், ஆய்வு நடத்திட வேண்டும். அப்பொழுது தான் அவர் வந்து அந்த தொழில் என்டர்பிரினர் வந்து ப்ரொமோஷன், அதாவது என்னது ப்ரொமோஷன் என்ன, தோற்றுவிப்பு. ஓகே, ஒரு தொழிலை தோற்றுவிப்பதற்கு முன்பு இதை நான் சொன்ன அனைத்து, அதாவது ஒரு உற்பத்தி செய்து அல்லது விற்பனை செய்ய விரும்புவது எந்த பொருளாக இருக்குது, என்ன மாதிரி முதல்ல ஆய்வு செய்யணும், அந்த எந்த பொருளோ அந்த பொருளுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது, அதனுடைய டிமாண்ட் எப்படி உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை வெற்றிகரமாக அந்த பொருளை உற்பத்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறத தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும். சரி, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவர் யோசிக்கணும். யோசித்து அந்த ரா மெட்டீரியல் என்ன மாதிரி ப்ரைஸஸில் எப்படியெல்லாம் பெறுவது அப்படி எது எல்லாத்தையும் ஆய்வு நடத்திட வேண்டும். அதுதான் வந்து என்னது, டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனோட 3rd ஃபங்க்ஷன். ஓகேயா, அடுத்து வந்து 4th ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைசஸ். சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைசஸ்னால் அந்த என்ன மாதிரியான அந்த தொழில் நிறுவனத்தின் அமைப்பு முறையினை தேர்வு செய்வது அப்படின்னு அர்த்தம். அந்த தொழில் நிறுவனத்தை அவர் ஆரம்பிக்க போகிறார் இல்லையா, என்டர்பிரினர் தொழில் நிறுவனம், அந்த தொழில் நிறுவனத்தினுடைய அமைப்பு முறையினை தேர்வு செய்வது. ஓகேயா, என்டர்பிரினர் ஹேஸ் டு சூஸ் த appropriate form of organization situated to the implement the ventures. There are various forms of organization, namely sole proprietor, partnership, company and cooperatives, etc., which are in existence. The selection of appropriate form of organizations is made after considering the factors like nature of product to be produced, size of investment, nature of activities, size of organization, nature of liability of owners, retentions of control, degree of risk involves, scale of operations, stability and so on. The choice of form of enterprises. சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைசஸ்னால் அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்லையா, தொழில் அமைக்கிற அந்த இன்ஸ்டியூஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்லையா, அமைப்பு, அந்த அமைப்பு முறையினை தேர்வு செய்தல். என்ன மாதிரியான தொழிலை நாம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அமைப்பு முறையினை தேர்வு செய்வது தான் சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு. ஒரு என்டர்பிரினர் என்ன செய்கிறான்னா, தாம் துவங்க நினைக்கிறார் இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு
பிஸ்னஸோ இல்லை ஒரு வியாபாரமோ ஏதோ ஒன்று செயல்பட நினைக்கிறார் இல்லையா ஒரு என்டர்பிரனர். அப்போ அவர் அந்த செயல்பாட்டை செயல்படுத்த பொருத்தமான ஒரு தொழில் என்ன அப்படிங்கிற முதல்ல அந்த தொழில் அமைப்பை அதை தீர்மானிக்க வேண்டும். அந்த தொழில் அமைப்பு முறையை அவர் என்ன செய்ய வேண்டும், முதல்ல தீர்மானிக்க வேண்டும். அதாவது ஒரு தனியார் வணிகமோ இல்லை கூட்டாண்மையா எப்படிங்கிற அந்த வியாபார நிறுவனமா அல்லது கூட்டுறவு அமைப்பாக என்பதை முடிவு செய்திட வேண்டும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன அதாவது வணிகமா அல்லது கூட்டாண்மை வியாபாரமா இல்லை இது மாதிரிலாம் அந்த மேற்கூறிய அந்த அமைப்புகளில் எதனை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தேர்ந்தெடுப்பது என்பதை பல காரணிகள் வச்சு தீர்மானிக்கணும். ஒரு இதுதான் செய்யணும், இதனுடைய மற்ற ஃபேக்டர்ஸையும் யோசித்து பார்க்கணும். மற்ற ஃபேக்டர்ஸையும் யோசித்து பார்த்து அதை முடிவு செய்ய வேண்டும். ஓகேயா. நெக்ஸ்ட் அதை இந்த ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய உத்தேசித்த அந்த பொருளினுடைய தன்மை, அதுக்கு தேவையான முதலீட்டளவு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு அந்த செயல்பாட்டினுடைய தன்மை, அது முறையை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப் ஏற்கும் பொறுப்பின் தன்மை. அவர் ஓனர்ஷிப் ஏற்று நடத்த போகையில் அதில் எவ்வளவு பொறுப்புகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். மேலும் இதில் இந்த பிஸ்னஸில் என்னென்ன ரிஸ்க்லாம் வரும் அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கணும். அந்த இடரின் அளவு எப்படி இருக்கும், அதை எந்த அளவு நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கணும். இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை, அது தொழிலை எந்த அளவுக்கு நம்ம நிலைப்படுத்த முடியும், அதனுடைய நிலைத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டும். அதுதான் சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னா அந்த தொழில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதை துவங்குவதற்கான ப்ரொசீஜர்ஸ், அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்தவர் இது செய்யணும் இல்லையா. முதல்ல தொழிலை யோசிச்சுட்டாரு, இப்போ இது பண்ணிட்டாரு, அப்போ அந்த தொழிலை துவங்குவதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஹேவிங் chosen the appropriate type of organization, entrepreneur has to take necessary steps to establish the form of organization chosen. As records sole trader, the formalities are barest minimum. In the case of partnership firm, entrepreneur has to arrange for partnership deed and he has to get the deed registered. There are lot of formalities to be fulfilled in the case of registrations of company and cooperative form of organizations. Promoter has to take all necessary steps to establishing the form of organization. என்ன மாதிரி தொழில் அப்படின்னு முதல்ல யோசித்தோம் இல்லையா, சூஸ் பண்ணோம் என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணணும்னு சொல்லி இதில் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரொமோஷன் போனதில் சூஸ் பண்ணோம். இப்போ சூஸ் பண்ண தொழிலை அந்த பொருத்தமான அந்த தொழிலினுடைய அமைப்பு முறையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த எந்த மாதிரியெல்லாம் அதை அமைக்கணும், எந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த முறைகள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அந்த அமைப்பு முறையினை ஏற்படுத்த அது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். மேலும் ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸாக இருந்தால் அதனுடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அது மேக்ஸிமம் ப்ரைவேட்டாக இருந்தால் அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது ப்ரொசீஜர்ஸ். ஆனால் நம்ம பார்ட்னர்ஷிப்பு சேர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் அந்த பத்திரங்கள் தயாரித்து அதனை பதிவு செய்து இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ மெமோரண்டம் தயாரிக்கணும், அப்புறம் ஆர்டிக்கல் தயாரிக்கணும், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே செய்யணும் இல்லையா. அப்போ அது எல்லாமே அதுதான் இதில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே செயல்படுத்தணும். அவை அனைத்தையும் நிறைவேற்றி அந்த பிஸ்னஸ் அவர் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும், தோற்றுவிக்கணும். ஓகேயா. அப்போ தான் அந்த என்டர்பிரைனர் அந்த தொழிலை நடத்த முடியும், தொடர்ந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிளான்னா அந்த பிளான், அந்த தொழிலுக்கான பிளான் இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கிற அந்த செயல் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன தொழில் செய்ய போகிறோமோ அந்த தொழிலுக்கான பிளான், திட்டம். ஓகேயா. தயாரித்தல், அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேயா. த என்டர்பிரைனர் ஹேஸ் டு ப்ரிப்பேர் எ பிஸ்னஸ் பிளான் ஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆஃப் த வெஞ்சூர் தட் ஹீ இஸ் proportions to take up. This plan helps entrepreneur to achieve various objectives formulated within a specified period of time. அதாவது ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு என்டர்பிரைனர் அப்படிங்கிறவர் அந்த பிஸ்னஸுடைய பிளானிங் இருக்கு இல்லையா, திட்டத்தை தயாரிக்க வேண்டும். அந்த திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தான் தான் என்ன செய்யணும், தாம் என்ன மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரி செயல்பாட்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிற என்ன நோக்கங்களை நாம் எய்ம் பண்ணி போகணும் அப்படிங்கிற விவரங்களை பூரா அதில் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் எப்படி அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். ஓகே. இந்த பிளானிங், அதாவது இந்த
ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிளான். இந்த பிஸ்னஸ் பிளான் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு செயல் ஆவணமாகவும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தான் வந்து அந்த பிளானை வச்சு தான் நம்ம அந்த பிஸ்னஸே நம்ம என்ன செய்யணும், இது செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பிஸ்னஸ் பிளானை வச்சு அந்த என்டர்பிரனர் என்ன செய்யணும்னா, அந்த என்டர்பிரனரை பற்றிய விவரங்களை நாம் என்ன செய்யலாம் தெரிஞ்சு அந்த பிஸ்னஸ் பிளானை வச்சு அந்த என்டர்பிரனருடைய இதை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். வெறும் வந்து எந்த இடத்துல ஒரு தொழிலிடம் அமைவிடம் எப்படி இருக்கணும், அந்த லேண்ட் எப்படி இருக்குது, அந்த கட்டிட இது எப்படி இருக்குது, சர்வீசஸ் எப்படி இருக்கணும் அந்த பிஸ்னஸில், இது எல்லாமே அந்த எந்தெந்த மிஷினரிஸ் யூஸ் பண்ணணும், அந்த மிஷினரிஸ் எங்கெங்கே வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே, அந்த சரி ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை வந்து தயாரிக்க தேவைப்படும் அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இது எப்படி வாங்கலாம், எப்படி அதை வந்து செயலாக்கம் பண்ணணும், இப்படி எல்லாமே. அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணணும், அது கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, தகவல் தொடர்பு அது எப்படி நம்ம செஞ்சுக்கணும், இது எல்லாமே பிளான் பண்ணக்கூடிய ஒரு தான் ப்ரிப்பரேஷனாக பிஸ்னஸ். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதுதான் பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது. மேலும் வந்து அந்த நடைமுறைகளிலேருந்து எந்த அளவு எப்படி என்ன இருக்குது, என்ன சமநிலை இருக்குது, என்ன புள்ளி விவரங்கள், செயல் திட்டங்கள் எப்படிலாம் செயலாக்கணும் அப்படிங்கிற அந்த டைமிங் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு பேர். ஓகேயா, மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு. மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா ஃபைனான்ஸ் இது திரட்டுதல். ஓகேயா, ஃபண்டுனா உங்களுக்கு தெரியும் நிதி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. மொபிலைசேஷன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணுறது, திரட்டுதல். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு கட்டாயம் ஃபைனான்ஸுங்கிறது தான் முக்கியமான ஒன்று இல்லையா. அப்போ அந்த ஃபைனான்ஸை எப்படியெல்லாம் திரட்டலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது. அதான் வந்து அது வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா, அப்போ என்டர்பிரனர் ஹேஸ் டு டேக் ஸ்டெப்ஸ் டு மொபிலைஸ் கேபிட்டல் நீடட் டு இம்ப்ளிமெண்டட் த வெஞ்சூர். என்டர்பிரனர் ஹேஸ் டு எஸ்டிமேட் த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அண்டு ஒர்க்கிங் கேபிட்டல் required for running the project. Then the entrepreneur has to initiate the steps to build fund from various channels like loans, funds borrowing from closed circles, banks, financial institutions, venture capitals, issue of shares and debentures, term loans and so on to finance is fixed capital requirement. Mobilization of fund ஓட explanation வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.